ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி மசாலா இட்லி எப்படி செய்துந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஏற்கனவே மீதமான 2 இட்லியை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வர வரலாம் வதக்கிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு வந்து கொஞ்சமாக சேருங்க, ஏன்னா இட்லியில் வந்து உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான மசாலா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு மசாலா இட்லி ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.